மூவிபின் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விடாமுயற்சி பத்தி டீசர் பத்தி பேச போறோம். ஆக்சுவலா இந்நேரம் படம் ரிலீஸ் ஆகி ஓட வேண்டியது. பட் கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. அஜித் ஃபேன்ஸ் நிறைய பேத்துக்கு தெரியும். இந்த படம் எந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனை வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும். பட் இன்னும் காமன் ஆடியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியாது இந்த படம் எதை தழுவி எடுத்திருக்காங்கன்ட்டு. விடாமுயற்சிங்கிற படம் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன்ங்கிற படத்தை தழுவி தான் எடுத்திருக்காங்க. 1997 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு கப்பிள்ஸ் செட்டில் ஆயிட்டாங்க. இன்னொரு ஊருக்கு போகிறாங்க. இன்னொரு ஊருக்கு போய் லைஃப் ரன் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒர்க் பண்ணி ஓரளவுக்கு அமௌண்ட் சேர்த்துட்டாங்க. அங்கே போய் செட்டில் ஆகி லைஃப்பை ரன் பண்ணலாம் ஜாலியாக அப்படின்ட்டு கப்பிள்ஸ் ஒருத்தவங்க போகிறாங்க. அது ஒரு ஹைவேஸில் போகிறாங்க. அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, டெசர்ட் அந்த மாதிரி இருக்கிற ஹைவேஸ். அந்த இதை அந்த இமேஜை நான் போடுறேன். நான் ஏன் விடாமுயற்சி பிரேக் டவுன் அந்த இதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறேன்னா, அதில் நான் ட்ரெய்லர் கட்டும் படத்துலேருந்து அதுக்கு சிமிலர் இமேஜஸும் எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? இதில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேஸில் போகிற மாதிரி இருக்கும். அஜித் சார் ஹைவேஸில் போகிற மாதிரி இருக்கும் காரில். ஓகேவா? அதே மாதிரி இந்த பிரேக் டவுன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீனே இந்த ஹைவேஸில் போகிற மாதிரி இருக்கும். ஆமாம். ஆனால் பிரேக் டவுனில் பார்த்தீங்கன்னா டைட்டிலே இந்த ஹைவேஸில் போகிறத வச்சு தான் டைட்டிலே ஸ்டார்ட் ஆகும். ஓகே. அந்த கார் போகிறத வச்சு தான் டைட்டிலே ஸ்டார்ட் ஆகும். விடாமுயற்சி நமக்கு எப்படின்னு தெரில, நம்ம அதை பார்த்துப்போம். ஏன்னா அவங்க இம்ப்ரூவைசேஷன் நிறைய பண்ணியிருப்பாங்க எப்படியும் படத்தில். இது ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு கம்பேரிசனுக்கு இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, த்ரிஷா மேம் ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? எனக்கு பிரேக் டவுனில் இந்த சீன் கிடையாது. எனக்கு என்னன்னா, இந்த சீன் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு ஒரு டவுட். தமிழ் படங்களுக்கு ஒரு பாட்டு, ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி சம்திங் ஏதோ ஆட் பண்ணியிருப்பாங்களோன்னு ஒரு டவுட். அந்த சீன் தான் இந்த சீனா இருக்கும்னு நினைக்கிறேன். த்ரிஷா உட்காந்துருக்காங்க. ஏன்னா பிரேக் டவுன்ல அந்த படம் பார்த்துட்டேன். அந்த படத்துல இந்த ஒரு சீன் கிடையாது. சீனே கிடையாது. இந்த மாதிரி ஒரு இதுவே அந்த சீனை தாண்டி அந்த சீக்வன்ஸாவே அது கிடையாது சுத்தமாவே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் பாருங்க, இதில் விடாமுயற்சியில் ஒரு போலீஸ் இருக்காரா, ஒரு போலீஸை காட்டுறாங்க அந்த காஃபி குடிக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன்லேயும் ஒரு போலீஸ் இருப்பார். ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக ஒரு போலீஸ் இருப்பார். அந்த போலீஸ் தான் அவங்க ஒய்ஃப் காணாமல் போயிடுவாங்க அந்த இதில். அப்போ காப்பாற்றுறதுக்காக இந்த போலீஸை தான் இது பண்ணுவாங்க, கூப்பிடும்போது அந்த போலீஸ் பார்ப்பாங்க. எஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த ஹைவேஸில் போயிட்டு இருப்பாங்க. என்ன ஆகும்னா, அதில் போகிற வழியில் பிரேக் டவுன் ஆகிடும் காரு. அதாவது நான் பார்த்த பிரேக் டவுன் படத்தில் பிரேக் டவுன் ஆகிடும். பிரேக் டவுன் ஆன காரு ஏதாச்சும் ஹெல்ப்புக்கு, ஏன்னா சைடில் எதுவுமே வீடு இருக்காதுன்னு சொன்னாங்களா, ஸோ ஹெல்ப்புக்காக யாராவது வருவாங்களான்னு பார்த்துருப்பாங்க. அப்போ ஒரு ட்ரக்கில் ஒருத்தர் வருவார். ட்ரக்கில் ஒருத்தர் வரும்போது ஹெல்ப் கேட்பாங்க. ஓகே. அந்த ட்ரக் என்ன சொல்லுவார்னா, அந்த இன்ஜின் செக் பண்ணுவார். பார்த்துட்டு என்ன சொல்லுவார்னா, இல்லை இது புது வண்டியா, அதனால நீங்க இது ரொம்ப தூரம் லாங் டிரைவ் பண்ணிட்டீங்க, அதனால ஹீட் ஆயிடுச்சு இன்ஜின், கொஞ்சம் கூல் ஆனதும் நீங்க வண்டி எடுத்துட்டு நீங்க போயிருங்க, கரெக்டா இருக்கும் அப்படின்னா. உங்களுக்கு இல்லை மீறி ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா, என் கூட யாரோ நீங்க ட்ரக்ல வாங்க, நான் உங்களை மெக்கானிக் செட் கிட்ட இறக்கி விடுறேன், டோக் பண்ணிட்டு வர வண்டி அந்த இது கிட்ட இறக்கி விடுறேன், அங்கே உங்க கார் எடுத்துட்டு போய்க்கிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரக் டிரைவர் சொல்லுவார். சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, வெயில் ரொம்ப இருக்கு, ஸோ நான் கூட போயிட்டு வந்துடுறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போனா ரொம்ப நேரம் பார்ப்பாங்க, ஆளே இருக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா இன்ஜினும் கூல் ஆயிடும். அப்புறம் ஓபன் பண்ணி பார்ப்பாங்க, அப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆகாது. அப்புறம் குமிஞ்சு பார்த்தா ஒரு ஒயர் கலண்டு இருக்கும். என்னடா இது ஒயர் கலண்டு இருக்குன்னு பார்த்தா, ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிப்பாங்க ஃபர்ஸ்ட் சீனு. அந்த பெட்ரோல் அடிக்கும்போது அங்க ஒருத்தன் அந்த ஒயரை இது பண்ணியிருப்பான். அதாவது ரன்னிங்ல சீக்கிரம் இது ஆகிற மாதிரி, கட் ஆகிற மாதிரி அவன் ஒரு இது பண்ணி விட்டுருப்பான். அந்த கட் பண்ணிட்டு சும்மா நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஃபுல்லா கட் பண்ணிட்டு வச்சிருவாங்க இந்த படத்துல. லைட்டா இருக்கும், அது ஆள் உட்கார்ந்த உடனே அது கட் ஆகும். அது கொஞ்சம் தூரம் போனோம்னா கட் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. அப்புறம் இவன் அதை கனெக்ட் பண்ணிடுவான். கனெக்ட் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு போறான். போனா அங்க ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் இருக்கும். அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா ஹீரோ இது எப்படியும் இங்க எப்படியும் ட்ரக் நிறுத்திருப்பாங்க.
ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போம், ட்ரக் ஏதாவது போச்சா அப்படின்ட்டு அந்த ஹோட்டல் நிறுத்தி அங்கே இருக்கிற ஹோட்டல் ஓனர்கிட்ட கேட்போம், இந்த வழியாக எதுவும் ட்ரக் போச்சா, இல்லை வந்து யாராச்சும் வந்து ட்ரக்லேருந்து ஒரு பொண்ணு சின்ன ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க, அந்த பொண்ணு வந்து இங்கே எதுவும் நின்றுச்சா பார்த்தீங்களா அப்படின்னா, இல்லை நான் பார்க்கல, எனக்கு தெரியாது, நீ கிளம்புங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவார். ஹார்ஷ் பிஹேவியரா? கொஞ்சம் ஹார்ஷ் பிஹேவியரோட பேசி அனுப்பிடுவார். அவன் என்ன ஆவான், டவுட்டில் என்ன ஆவான், கிடைக்கலான்ட்டு வெளியே வருவான், கொஞ்சம் சர்ச் பண்ணுறதுக்காக போவான். சர்ச் பண்ணுறதுக்காக போனால் இருக்க மாட்டாங்க எங்கேயுமே. சரி இன்னொரு வாட்டி ஹோட்டலில் கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு கேட்பாங்க. மறுபடியும் கேட்டா அவர் கன் எடுத்து காட்ட ஆரம்பிச்சிருவான் ஹோட்டல் ஓனர். இங்கே இல்லைன்னு சொல்கிறேன்ல, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருவாங்க. வெளியே போயிட்டு ஒரு ஃபோன் பூத் மாதிரி இருக்கும், அங்கே ஒரு ஃபோன் ட்ரை பண்ணுவான், எனக்கு கரெக்டாக அது தெரில. அது பண்ணும்போது பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து கார் தொடச்சிட்டு இருக்காப்புல. அந்த கார் தொடச்சிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து அந்த பையனை பார்த்து கேட்பான், உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக கேட்பான். ஆமாம், இவங்க 2 பேரும் இப்படி தான் போனாங்க ட்ரக்கில் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. சொன்னோடனே இவனும் கார் எடுத்துகிட்டு இந்த பக்கம் தான் போனாங்கன்னா அந்த ரூட்டில் போயிட்டுருப்பான். அந்த ரூட்டில் போயிட்டுருக்க பார்த்தோன்னா அந்த ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க்கில் ஒருத்தன் வந்து வம்பிழுத்துருப்பான் தெரியுமா, அவன் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவான் ஜீப்பில். அதுதான் வந்து நம்ம விடாமுயற்சியில் அந்த ஒரு சீன் ரிலீஸ் பண்ணாங்க தெரியுமா, ஆரவ், அந்த ஆக்சிடென்ட் ஆகுறது. ஆரவும் அஜித் சாரும் இது பண்ணுவாங்க தெரியுமா, அந்த சீன் தான் வந்து அதுதான் ஆரோவோட கேரக்டர். ஆரவ் என்ன பண்ணுவான், வந்து பிடிச்சி இது பண்ணுறதுக்காக அடிச்சு கொண்டுடலாம் அப்படின்ட்டு பிளானில் சுட்டுட்டு இருப்பான். அவன் தப்பிச்சு வேகமாக கார் என்ன பண்ணிடுவான், அங்கே ஒரு ரிவர் மாதிரி இருக்கும், அந்த ரிவருக்குள்ளே விட்டு காரை வந்து மூழ்கி தப்பிச்சு போவான், அந்த பக்கம் கரைக்கு போவான். கார் வாஷ் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா, ஒய்ஃப் இந்த பக்கம் தான் போனாங்கன்னு சொன்னான் தெரியுமா, அவன் என்ன பண்ணுவான், பின்னாடி இருந்து மண்டையிலே ஒரு இடிச்சிருவான். யார? ஹீரோவை அடிச்சு தூக்கி இவனுங்க, அதான் அந்த ஆரோவோட கேரக்டரும் இந்த கார் தர்ஷனும் தூக்கி ஹீரோவை தூக்கி இதில் போட்டுருவாங்க டிக்கியில். ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷாட் இருக்கும், அந்த ஷாட் நான் போட்டு காட்டுறேன். அஜித் சார் ஒரு 4-5 பேர் இப்படி தூக்கி டிக்கியில் இருந்து தூக்கி வெளியே போடுவாங்க, அந்த ஒரு சீன் இருக்கும். இந்த படத்துலேயும் அந்த ஒரு சீன் இருக்கும். டிக்கியில் போட்டு அவங்க கொண்டு போவாங்க, கொண்டு போய் அவங்க மிரட்டுவாங்க, மாதிரி உனக்கு ஒய்ஃப் வேணும்னா எனக்கு உன் அக்கௌண்ட்டில் இருக்க பணம் எல்லாம் வேணும். ஏன்னா ஒய்ஃப் சொல்லியிருப்பான், ட்ரக்கில் போகிறப்ப மொத்தமாக வளரி இருப்பான், என்கிட்ட $90,000 சம்திங் இருக்குங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கும். ஸோ இவனுக்கு பணம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகே, அந்த பணத்தை வாங்கிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிடுவாங்க. அப்போ தான் சரி இந்த பணம் எடுத்துகிட்டு வந்தோன்னா உன் ஒய்ஃபை விடுறாங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. ஹீரோவும் போயிட்டு என்ன பண்ணுவார், பேங்க்கில் பணம் எடுக்கிறதுக்காக போவார். அவ்வளோ பணம் மொத்த பணம் கேட்கும்போது அது அங்கே சின்ன டவுன் தானே, பெரிய சிட்டிஸில் இருக்க இதை எடுத்தாங்கன்னா டவுட் வராது. பட் அங்கே ஒரு சின்ன டவுனில் அவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுக்கும்போது ஒரு பெரிய டவுட் வருது. ஏன் எடுக்கிறீங்க, எதுக்கு எடுக்கிறீங்க இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்பாங்க பேங்க் மேனேஜர். அவர் வந்துட்டு சொல்ல மாட்டார் ஹீரோ, ஏன்னா கூடயே ஸ்பை மாதிரி இன்னொருத்தன் கூட வந்திருப்பான். பேங்க் மேனேஜர் சொல்றதுக்கு யோசிப்பாப்ல. சரி எழுதி கொடுக்கலான்னு போனா அந்த ஸ்பை கரெக்டா வந்து பக்கத்துலயே வந்துருவோம், இவன் என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு டவுட் ஆகி சரி ஓகே நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுவாரு மேனேஜர். உடனே அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு போலீஸ் கால் பண்ணி சொல்லிடுவாரு, இந்த மாதிரி ஒருத்தவங்க பல்கா இருக்காங்க, இன்னொருத்தவங்க ஸ்பை பண்ற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பேங்க் மேனேஜர் வந்து சொல்லிடுவாங்க. ஆனா அஜித் சார் கிட்ட பணத்தை ஐ மீன் ஹீரோ கிட்ட பணம் கொடுத்து விட்டுருவாங்க. பணத்தை எடுத்துட்டு அதுதான் பாத்தீங்கன்னா அஜித் சார் வந்து ஒரு பேக்கோட வருவார் தெரியுமா, விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் கூட்டாங்களா, அது ஃபுல்லா பணம் தான். அதே மாதிரி இதுலயும் ஒரு சீன் இருக்கு, அந்த சீனையும் போட்டு காட்டுறேன் ஓகேவா. பணம் கையில இருக்கும், அந்த சீனையும் போட்டு காட்டுறேன். பணம் கையில இருக்கும், என்ன இதுல பேக்ல எடுத்திருப்பாங்க, அதுல ஒரு ஒயிட் துணியில மாதிரி பண்டில் மாதிரி வச்சு வந்திருப்பாங்க. ஆரோ கேரக்டருக்குல ஹீரோ வந்து கழுத்துல கட்டிட்டு கையெல்லாம் கட்டிட்டு ஹீரோவை பணத்தை வாங்கி பார்த்துட்டு இது பண்ணி சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புவாங்க. பாதி தூரம் போக போக என்ன ஆயிரும், அவன் ஏன் வந்து கோவப்பட்டு அது ஹீரோவை அடிக்க வருவான்னா அந்த பணத்தை எண்ணிட்டு இருப்பான். பாதி பணம் தான் உண்மையா இருக்கும், மீதி ஃபுல்லா ஃபேக் நோட்ஸ். அதனால அவன் டென்ஷன் ஆயிடுவான். அப்படி அடிக்க வரும்போது இவன் அதுக்குள்ள செலோ டேப் கட் பண்ணி விட்டு தான் டக்குன்னு இவனை அடிச்சு கன் பாயிண்ட்ல அவனை கட்டி போட்டு இவன் இது பண்ணிடுவான். அதுல இதுக்கு முன்னாடியே நடுவில் அந்த போலீஸை போய் பார்த்துருப்பாங்கல்ல ஃபர்ஸ்ட்ல, அந்த போலீஸை பார்த்தப்போ அந்த போலீஸ் வந்து என்ன இவ்வளோ ஸ்பீடா கார் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா இவரு ஃபாலோ பண்ணிட்டு வேகமா வருவாரு.
வேகமா வந்து நிறுத்திடுவாரு. போலீஸை பார்த்தோம்னா இவனே நிறுத்திடுவாப்ல ஹீரோவே. ஹீரோன் இறங்கி சரண்டர் ஆயிடுவான். இல்ல இந்த மாதிரி இவன் தான் என் ஒய்ஃபை கடத்திட்டான், எனக்கு என்னமோ அவர் போலீஸ் என்ன சொல்லுவாரு, நீ பண்றத பார்த்தா எனக்கு உண்மையிலதான் சந்தேகமா இருக்கு, அவன் மேல சந்தேகம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுவாப்ல. அப்புறம் பார்த்தா டக்குன்னு என்ன பண்ணிடுவான், அவனும் அந்த செல்லோட்டை பார்த்துடுவான். செல்லோட்டை பார்த்துட்டு டக்குன்னு போலீஸை ஷூட் பண்ணிடுவான். போலீஸை ஷூட் பண்ணிட்டு இவன் ஹீரோ வந்து ஓடுவான். ரோட்ல இருந்து இறங்கி திடுன்னு ஓடுவான். ஓடும்போது கரெக்டா ஹீரோ சொல்ற கன் பாயிண்ட்ல எடுப்பான். டக்குன்னு போலீஸ் என்ன பண்ணிடுவான், அவரோட கன் எடுத்து டக்குன்னு அவனை ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ணிட்டு அப்புறம் ஹீரோ வேகமா வந்து அந்த போலீஸ் ஹெல்ப் பண்ணிட்டு, இந்த மாதிரி அவர் இங்க படுத்து கிடக்குறாரு, ஹெல்ப் பண்ணுங்க வாங்க அப்படின்ட்டு அவங்களோட டீம் சப்போர்ட் பண்ணிட்டு வாக்கி டாக்கில ஹெல்ப் பண்ணிட்டு அவரு கிளம்பிடுவாரு. ஹீரோ கிளம்பி ஒய்ஃபை தேட போயிடுவாங்க. போய் பார்த்தா அந்த ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல ட்ரக்லாம் நின்றுட்டு இருக்கும். அந்த ட்ரக் அங்க வந்து அந்த ட்ரக்ல வந்தான் தெரியுமா, அவன் இந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தவன், அந்த கார் தொடச்சவன், அந்த ஹோட்டல்காரன், இவங்க எல்லாமே ஒரே டீம். இவங்க எல்லாம் ஒரே டீம். பட் இந்த படத்துல வந்து அந்த ட்ரக்கோட ஒய்ஃப் அவங்க பையனுக்குலாம் வந்து இவன் திருடன்னு தெரியாது. அவங்க எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த நான் சொன்ன இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டு இருப்பாங்க. கரெக்டா ஹீரோ போய் பார்த்துருவாரு. ஹீரோ போய் பார்த்துட்டு டக்குன்னு கன் எடுத்துட்டு, அதான் அங்க அவங்கிட்ட கன்னை பிடிங்கிருப்பார்ல, அந்த கன்னை எடுத்துட்டு போய் கன் பாயிண்ட்ல வச்சுட்டு இருப்பான். அந்த ட்ரக் டிரைவரோட பையன் எப்படின்னா, யாரும் இல்லாதப்ப அம்மா வந்து யாரும் மிரட்டினாங்கன்னா இந்த கன் எடுத்து டக்குன்னு சுட்டுறணும்னு அந்த சின்ன பையன் வந்து அவன் இவங்கள தானே ஃபோக்கஸ் பண்ணுவான், சின்ன பையனை விட்டுருவான்ல. அந்த சின்ன பையன் போய் அந்த டபுள் பேரல் கன் இருக்குல்ல, அந்த ஷார்ட் கன், அதை எடுத்துட்டு வந்து இப்படி அது நிறுத்திட்டு இருப்பான். அவங்க அப்பா அந்த ட்ரக் டிரைவர் வந்து சுடு அவனை சுடு அப்படின்னா டக்குன்னு ஹீரோ வந்து இப்படி தட்டி விட்டு பிடிச்சிருவான். ஒய்ஃபுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன இப்படி பண்ண என் ஒய்ஃப் எங்க. அப்புறம் என்ன பண்ணுவான், இவங்க எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிட்டு கன் பாயிண்ட்ல கூப்பிட்டு போய் ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அடைச்சிட்டு, ஏன்னா அவன் ஒய்ஃப் அதுக்குள்ளே தான் அடைச்சிருப்பாங்க, எங்கே இருக்கான்னு கேட்டு அவனை கூப்பிட்டு போய் அந்த கீ திறந்து ஒய்ஃபை வெளியே கூப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் உள்ளே அமுத்திட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் இவங்க தப்பிச்சு போவாங்க. தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது அந்த கார் ஸ்டார்ட் ஆகாது. அப்படி இப்படி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. இவன் ட்ரக் எடுத்துட்டு இவன் துரத்த ஆரம்பிச்சிருவான். கார் ஸ்டார்ட் ஆகலைன்னா அவங்க இன்னொரு ட்ரக்ல ஏறிடுவாங்க, அவனும் ட்ரக்ல வருவான். 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பிரிட்ஜு கிட்ட வந்து கரெக்டாக ஆக்சிடென்ட் ஆகி அவன் வந்து அந்த பிரிட்ஜ்லேருந்து கீழே வந்துடுவான். இவங்க 2 பேரும் வச்சுருவாங்க. இதுதான் இந்த படத்தை பிரேக் டவுனோட ஃபுல் ஸ்டோரி. இப்போ அதுலேருந்து வர சீன்ஸ்லாம் என்னன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவன் போவான். அதில் பார்த்தோன்னா இந்த காணவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா பிரேக் டவுன்லேயும் அந்த ஒரு சீன் வரும், அந்த பேப்பர் கட்டிங்ஸ்லாம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரவும் அந்த கெட்டவன் அவனும் இருக்கிற சீன் இது. இவங்க 2 பேரும் மாத்தி ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஹீரோ கட்டி போட்டிருப்பாங்க, அப்புறம் ஹீரோ வந்து அடிச்சு கெட்டவனை கட்டி போட்டிருப்பாங்க. இது அந்த சீனு. இது அந்த ஹோட்டல் சீனு. ஹோட்டல் சீன் வர்றது இது வந்து பணம் கொண்டு வர்றது. வெளியூர்காரனே பாரு மஞ்சள் பையில சுத்தி வர மாதிரி நான் ஒரு 10 நிமிஷம் சுத்தி ஏத்தணும். நம்ம அது சின்ன ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்து பழகிட்டோம்ல, பணம்னா ஒரு பேக்ல ஃபுல்லா இருக்கணும், அதான் பணம். நமக்கு அவ்வளோ இருந்தா தான் மணி அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல. இது வந்து அந்த கார் துடைக்கிறவங்க இவங்க 2 பேரும் அந்த ஒய்ஃபை பத்தி இன்ஃபர்மேஷன் தப்பா கொடுத்து இவங்க எல்லாருமே ஒரு டீம். ஸோ இதை வச்சுதான் பிரேக் டவுன் வந்து விடாமுயற்சியும் ஒரே படமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பட் மேபி அதுல வந்து எப்படி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் வந்து பொங்கலுக்கு வராது, நிறைய ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ்க்கு நிறைய பேருக்கு வருத்தம் ஆயிடுச்சு. நமக்கு ஒண்ணும் கிடையாதுங்க, நாங்க தான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன்ல. உனக்கு இல்லப்பா, ஆனா விஜய் சேதுலாம் ஃபீல் பண்ணிட்டான் இல்லப்பா, தெளிவா திருப்பி அவரே சொல்லியிருப்பாருப்பா, இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணி ஒரு நாள் அஜித் ஃபேனா இருந்து பாடுறா, எங்களுக்கு வரதும் வராது ஒன்னும் வராது, நாங்களாம் ஏற்கனவே மனசளவுல ரெடி ஆயிட்டு அது வந்தா வருது வராட்டி போது, இல்லைன்னா பழைய பொங்கலுக்கு டிவில போடுவோம், அதை பார்த்துட்டு போவோம். அதுதான் நான் உங்ககிட்டயே சொன்னேன். கரெக்ட். விஜய் சேதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, வருதோ வரலையோ 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ எதனா ஒரு படம் வரும், வந்தா செலிப்ரேட் பண்ணுவோம். வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அவ்வளவுதான், நம்மளுக்கு அவ்வளவுதான். நாங்களாம் மனதளவுல ப்ரிப்பேர் ஆயிட்டோம். இப்ப பாரு இவ்வளவு ஃப்ளோவா பேசுறேன் அப்படின்னா அது காரணம் என்ன, அதுக்கு முன்னாடி இருக்கிற வழிகள் எப்படி, ஆனா அதெல்லாம் சொல்ல முடியாது. பேசல, இது புலம்புறான். சரி, ஓகே. இந்த வீடியோ மேக் பண்ணது வந்து மெயினா தெரியாதவங்களுக்கு சொல்றதுக்கு தான். ஏன்னா அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள போவீங்க. ஏன்னா ஃபைட்டு இதுன்ட்டு போயிட்டு நீங்க ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இது அந்த கைண்ட் ஆஃப் மூவி கிடையாது. ஸோ மைண்டை கொஞ்சம் செட் பண்ணிட்டு போங்க. இது இந்த படத்தோட இதை எப்படி இன்னும் அழகா பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க பாருங்க. அப்படியே ஒரு 3 இடம் 4 இடம் தான் ஃபைட் வரும், அப்படியே போய். ஆமா. மற்றபடி இது வந்து ஒரு ஒய்ஃபை வந்து காணாம போன ஒய்ஃபை தேடுறதுக்கான இதுதான். மற்றபடி படம் வேற எதுவும் பெருசா இருக்காது. பட் இவங்க என்ன மாஸ்டர் பீஸ் பண்ணியிருக்காங்க உள்ள நம்ம டெக்னீஷியன்ஸ் அப்படிங்கிறது தான் விஷயம்.
அஜித் சாரை வச்சு என்னென்னலாம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத இந்த படத்தில் நாங்கள் அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் அதை கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. நீங்க நன்றி, வணக்கம்.